எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற ஹீரோக்கள் நீங்க தான். இந்த துறையினுடைய அமைச்சர்களான ராஜகண்ணப்பன் அவர்களும் தங்கம் தென்னரசு அவர்களும் துறையினுடைய செயலாளரான சுப்ரியா சாக் ஐஏஎஸ் அவர்களும் இதை இதை பொறுப்பா பார்க்காம தனிப்பட்ட முறையில் ஆர்வத்தோடும் அக்கறையோடவும் செயல்பட்டு நம்ம அரசுக்கு பெருமை சேர்க்கிறாங்க. அதுக்காக என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றியை நான் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். இந்தியாவிலேயே சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக வேற எந்த மாநிலத்திலையும் இத்தனை இயக்கங்கள் திட்டங்கள் இல்லைன்னு நான் அடிச்சு சொல்றேன். அந்த அளவுக்கு கடந்த 4 ஆண்டுகளா தொலைநோக்கோட பல் முன்னெடுப்புகளை செயல்படுத்திக்கிட்டு வரோம். தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனிங்கிற இந்தியாவின் மிக சிறந்த ஒருங்கிணைந்த காலநிலை மற்றும் சுற்றுச்சூழல் ஆளுகை கட்டமைப்பை உருவாக்கணும். அதன் கீழ் 4 முதன்மை இயக்கங்களை அமைச்சிருக்கிறோம். முதலாவது தமிழ்நாடு பசுமை இயக்கம் மூலமா 10 கோடிக்கு அதிகமான மரக்கன்றுகளை நட்டிருக்கோம். வனப்பரப்பை அதிகரிச்சிருக்கிறோம். இரண்டாவது தமிழ்நாடு ஈரநில இயக்கம் தொடங்கி இந்தியாவிலே அதிகபட்சமா ராம்சார் அங்கீகாரம் பெற்ற 21 ஈரநிலங்கள் கொண்ட மாநிலம் தமிழ்நாடுன்னு சாதனை படைச்சிருக்கிறோம். மூன்றாவதா தமிழ்நாடு காலநிலை மாற்ற திட்டம் மூலமா கார்பன் எமிஷனை கட்டுப்படுத்துறது உள்ளிட்ட முக்கியமான பணிகளை செஞ்சுட்டு வரோம். நான்காவதா தமிழ்நாடு நெய்தல் மீட்சி திட்டம் மூலமா உலக வங்கி கூட இணைந்து 1675 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முக்கிய கடலோர பகுதிகளை தாங்கு திறனை வலுப்படுத்திக்கிட்டு வரோம். இது மட்டுமல்ல, கடந்த 4 ஆண்டுகள்ல 7000 ஹெக்டருக்கும் அதிகமான 65 புதிய வன காப்பகங்களுக்கு அறிவிக்கை செஞ்சு சட்டப்பூர்வ பாதுகாப்பு அளிச்சிருக்கிறோம். அகத்திய மலை யானைகள் காப்பகம், தெற்கு காவேரி வனவிலங்கு காப்பகம், தந்தை பெரியார் வன உயிரின காப்பகம், கடவூர்ல இந்தியாவின் முதல் தேவாங்கு சரணாலயம், நஞ்சவராயன் பறவைகள் காப்பகம், கழுவேலி பறவைகள் காப்பகம் மற்றும் இந்தியாவின் முதல் கடற்பசு காப்பகம் ஆகிய 7 வன உயிரின சரணாலயங்கள் பாதுகாக்கப்பட்ட பகுதி வளைப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கு. இப்ப நான் சொல்லி இருக்கக்கூடிய எல்லாமே ஒவ்வொரு வகையிலும் ஒரு ரெக்கார்டு. 2403 ஹெக்டேர் பரப்பளவில் புதிய அலையாத்தி காடுகளை உருவாக்கி இருக்கோம். 1207 ஹெக்டேர் தரங்குன்றிய சதுப்பு நில காடுகளை மீட்டெடுத்திருக்கிறோம். முக்கியமான நீல கார்பன் சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு புத்துயிர் கொடுத்திருக்கிறோம். இந்த வரிசையில மன்னார் வளைகுடா இருக்கிற தனுஷ்கோடியில தமிழ்நாட்டோட முதல் கிரேட்டர் பிளமிங்கோ சரணாலயம் குறித்த அரசு அறிவிப்பை வெளியிட்டதில் நான் பெருமைப்படுகிறேன். பல்லுயிர் பெருக்கம், காலநிலை மாற்றம், இந்த 2க்கும் இடையில வலுவான தொடர்பு இருக்கு. இதை உணர்ந்து அதற்கேற்ப செயல்பட்டு வர முன்னோடி மாநிலமா இருப்பது நம்முடைய தமிழ்நாடு தான். யானைகள் மற்றும் புலிகள் போன்ற காடுகள் ஆதாரமான உயிரினங்களை பாதுகாக்கிறதுல நாம குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டிருக்கோம். மற்றொரு புறம் அதிகம் அறியப்படாத மற்றும் அருகி வரக்கூடிய உயிரினங்களை தமிழ்நாடு அருகி வரும் உயிரினங்கள் இந்தியத்தின் மூலம் பாதுகாக்கிறது உறுதியா இருக்கும்.